வெல்கம் டு ஹெல்த்தி ஹோம்மேட் குக்கிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பெங்களூரில் வருஷம் நடக்கிற அவரைபெல்லே மேளா. அப்படின்னா நம்ம அவரைக்கொட்டை இருக்கு இல்லையா, அவரைக்காவோட கொட்டையை வந்து இவங்க விதவிதமாக ஃபுட்டில் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை செஞ்சு தருவாங்க. அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு ஒரு 7 days 10 days வந்து அந்த ஃபுல்லாக வந்து அந்த மேளா வந்து நடக்கும். அங்கே ஃபுல்லாக எல்லா ஃபுட்ஸும் வந்து அந்த அவரைக்கொட்டை இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போது நம்ம போகிறது வந்து அந்த பிளேஸுக்கு தான் போகிறோம். எல்லா ஃபுட்டுமே வந்து அவரைக்கொட்டையை வந்து ஒன்றா அரைச்சி அதை வந்து மிக்ஸ் பண்ணி அப்படி போடுவாங்க. இல்லை அவரைக்கொட்டையை வந்து அந்த குழம்புக்குள்ளேயோ இல்லை வந்து தோசையிலையோ அந்த மாதிரி வந்து போட்டு அந்த மாதிரி தருவாங்க. இந்த மேளா வந்து அவரை பேஸ் பண்ணி மட்டும் இல்லை, மற்ற பொருட்களும் வந்து அங்கே இருந்துச்சு. ஆக்சுவலி துணிக்கடை, கம்மல், வளையல், இந்த மாதிரி நிறையா வந்து ஊதுபத்தி, சாம்பிராணி, ஐஸ் கடை, அதுக்கப்புறம் கேண்டி கடை, இந்த மாதிரி நிறையாவே இருந்துச்சு. அது ஒரு சைடில், இன்னொரு சைடில் ஃபுல்லாக ஃபுட்டு வந்து ஃபுட் ஓரியன்டாக இந்த அவரைக்கொட்டையோட பேஸ் பண்ணி ஃபுட்டு வந்து தனியாக வந்து விற்றுட்ருந்தாங்க. இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அதுதான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி அந்த மாதிரி வந்து விற்றுட்ருந்தாங்க. எல்லோரும் வந்து பிடிச்சதை வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்புலேருந்து போண்டா, வடை, அவரைக்கொட்டையிலே எல்லாமே பண்ணியிருப்பாங்க. நம்ம ஊரில் வந்து பொங்கலுக்கு மட்டும்தான் வந்து மொச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அவரைக்காய் யூஸ் பண்ணி இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவரைபேலேன்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நம்ம மொச்சக்கொட்டைன்னு சொல்லுவோம். எங்கள் கோயம்புத்தூர் சைட்லலாம் மொச்சையும் பொங்கலுக்கு வந்து அந்த பூசணிக்காயும் போட்டு பொரியல் மாதிரி பண்ணி மாட்டு பொங்கல் அன்றைக்கி தோட்டத்தில் வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஐஸு, இதெல்லாம் வந்து அவரை பேஸ் பண்ணிடல, ஆனால் வந்து தனியாக வந்து இதெல்லாம் வச்சு விற்றுட்ருந்தாங்க. உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் வந்து அந்த ஐஸில் இது பண்ணி, ஸ்ட்ராபெரி வேணும்னா ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் வந்து கோகோனட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆரஞ்சஸ், அந்த மாதிரி நிறையா, அப்புறம் வந்து பைனாப்பிள், இந்த மாதிரி நிறையா வேரியண்ட்டான ஐஸ்கிரீம்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. அது பட் வந்து அவரைக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி போனது வந்து வர்த்தான்னு கேட்டிங்கன்னா 100% நான் வந்து நெக்ஸ்ட் இயர் போவியான்னு கேட்டால் கண்டிப்பாக போக மாட்டேன். அவரைக்காவை வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லாமே அவரைக்காய் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரி அதில் அதை நல்லா அரைச்சி அதில் முக்கி எடுத்து ஃப்ரை பண்ணுறதாகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொட்டேட்டோ ட்விஸ்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக வந்து மாவோட அந்த அவரைக்காய் கொட்டையும் வந்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி அவரைக்காய் எண்ணெயில் பொரிச்சு அது வந்து 65 எல்லாம் கொடுக்குறாங்க. அதே தான் இந்த கோபி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாவில் முக்கிங்கன்னா அந்த மாவோட சேர்த்து அவரைக்காயும் வந்து அரைச்சி போட்டுட்டு அதில் முக்கி எண்ணெயில் பொரித்து அது வந்து அவரைக்காய் 65 கோபி 65ன்னு கொடுக்குறாங்க. போண்டாவும் அதே மாதிரி தான், உருளைக்கிழங்கூட வந்து அந்த அவரைக்கொட்டையை மிக்ஸ் பண்ணி அதை வந்து பஜ்ஜி மாவில் மிக்ஸ் பண்ணி அது தர்றாங்க. வடையும் அதே மாதிரி தான், அதை வந்து வடைப்பருப்பில் போட்டு அரைச்சி வடைன்னு சொல்லி தர்றாங்க. இதில் இந்த மாதிரி எல்லாமே வந்து அதே மாதிரி இந்த வெஜிடபிள் சாதம் மாதிரி பண்ணி அதையும் வந்து அவரைக்காயோட மிக்ஸ் பண்ணி அவரைக்காய் வெஜிடபிள் ரைஸ்ன்னு தர்றாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து அதே மாதிரி இந்த சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பேல்பூரி, பானிபூரி, இதிலெல்லாம் வந்து அவரைக்காய் வந்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி அது வந்து சாட் ஐட்டம் அப்படின்னு சொல்லி தர்றாங்க. நிப்பெட்டில் வந்து அவரைக்காய் வந்து போட்டு எண்ணெயில் பொரித்து தர்றாங்க. அதே மாதிரி பக்குவடா, இந்த மாதிரி நிறையா வந்து ஜிலேபி என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிலேபியில் அந்த இதை புழிஞ்சு ஜிலேபியை அந்த அவரைக்காய் வந்து புழிஞ்சு ஜிலேபி மாவில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து சுட்டு அவரைக்காய் ஜிலேபின்னு கொடுக்குறாங்க. இது ஃபுல்லும் அதோட என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அதோட ரேட்டும் வந்து அந்த போர்ட்லேயே போட்டிருக்காங்க.
இந்த ரேட்டை வந்து பார்த்துட்டு அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. அவங்க எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா போர்டில் என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டை இதை பாருங்கள், பச்சை கலரில் இருக்கா ஜிலேபி. இதே குலோப் ஜாமுனும் மாவில் வந்து அந்த அவரை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்து குலோப் ஜாமுன் அவரைக்கா குலோப் ஜாமுன் கொடுக்குறாங்க. எல்லா இனிப்புனுங்காட்டி எல்லாம் அதில் அந்த ஃப்ளேவர் அது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ அந்த இது ஆக்வர்டாக தெரில. ஓகே, அதை ஸ்வீட்டோடு சாப்பிடும்போது ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஐஸ்கிரீமும் பார்த்திங்கன்னா வந்து அவரைக்காய் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ட்விஸ்டரு அதை வந்து இதெல்லாம் முக்கி அதை பொரித்து தர்றாங்க. உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ ட்விஸ்டர்னு சொல்லிட்டு பாருங்கள், அவரை இதில் ஃபுல்லாக முக்கி அப்படியே போட்டு தந்துடுறாங்க. ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே விட இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணுன்னு போனீங்கன்னா உள்ளே போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா அதை வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அந்த சைடில் பார்த்திங்கன்னா நிறையா அந்த ஸ்டட்ஸு, பேங்கிள்ஸு இந்த மாதிரியெல்லாம் விற்றுட்ருக்குது. அப்புறம் பிக்கிள், அதுக்கப்புறம் வந்து டெல்லி பப்படம். எந்த இதுக்கு போனீங்கனாலும் வந்து அது டெல்லி பப்படம் போட்டுருவாங்க. அது ஊறுகாய், அதுக்கப்புறம் வந்துட்டு செருப்பு, ட்ரெஸ்ஸு, என்னென்னமோ விற்றுட்ருக்காங்க. இதுன்ட்டு இல்லை, அவரைக்காய் மேலால் வந்து இது மட்டும் கிடையாது, மற்றது எல்லாமே சேர்த்து விற்றுட்ருக்காங்க. இன்னும் போனீங்கன்னா கொஞ்சம் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த இயர் வந்து 5th வரை இருக்குது. இன்றைக்கி டே 1. சப்போஸ் யாராவது வந்து பெங்களூரில் இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க. 5th டே தான் வந்து லாஸ்ட்டு. January 5th வந்து லாஸ்ட்டு. போகிறவங்க போங்க, பார்க்குறவங்க பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து வாங்குங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து டியூஸ்டேலேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மண்டே, டியூஸ்டேலேருந்து அவ்வளோ கூட்டம் இருக்காது. ஏன்னா ஆஃபீஸ் வந்து எல்லாத்துக்கும் ரீஓப்பன் ஆகுது, அதனால் வந்து அவ்வளோ கூட்டம் இருக்காது. போனீங்கன்னா ஈவினிங் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மதியம்லாம் போனீங்கன்னா பயங்கர வெயிலாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவ்வளோ கூட்டமும் இருக்காது, அவ்வளோ ஸ்டாலும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கவும் மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு அவ்வளோ பீப்புள் வந்து போகவும் மாட்டாங்க. ஈவினிங் மாதிரி போனீங்கன்னா நிறைய பீப்புள் வந்திருப்பாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய ஸ்டால்ஸும் ஓப்பனாக இருக்கும். இந்த மாதிரி 5th வரையும் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. போங்க, பிடிச்சிருந்துன்னா வாங்கி சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அப்படி இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் இயரும் போங்க, அடுத்த இயரும் போங்க, அதுக்கடுத்த இயரும் போங்க. இது வந்து நேஷ்னல் காலேஜ் கிரவுண்டில் வந்து போட்டிருக்காங்க. நேஷ்னல் குரூப் காலேஜ் கிரவுண்டில் எங்கே இருக்குன்னா விவிபுரம் இருக்கு இல்லையா, அங்கே பக்கத்துலேயே போட்டிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கூகுளில் வந்து நேஷ்னல் குரூப் காலேஜ் அவரேபிலே மேலா அப்படின்னு போட்டிங்கனாலே அது வந்து உங்களுக்கு வந்துடும். இல்லைன்னா யூடியூப்பில் நிறையா பேர் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க, அதையும் பாருங்கள். பார்த்துட்டு கூட நீங்கள் போங்க. பிடிச்சிருந்தா